ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட வரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே பெருந்தொந்தரவு இந்த எலி தொந்தரவு தாங்க. எலி நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர்னு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர், துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுருங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற பொருட்களையுமே நாசம் பண்ணிவிடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான வியாதி, இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நம்மளும் கடைகளில் அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா எலி அதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடும். அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீடு முழுசாகவே ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க. எங்கேருந்து அந்த பேடு ஸ்மெல் வருது அப்படின்னே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிருங்க. அந்த மாதிரி எலியை வந்து அடிக்காமல் கொல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக ஒரே நைட்டில் எலியை வந்து ஓட எப்படி வரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. கோதுமை மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோங்க. தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. தனி மிளகாய்த்தூள் தான் நல்ல காரமாக இருக்கும். அதனால தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இதுதான் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சப்பழ சாறு சேர்க்க போகிறோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கங்க. இது வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த எலுமிச்சப்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்ல திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா திக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது கடைசியாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு 10 போல் எடுத்திருக்கேங்க. 10 சேர்த்திங்கனாலே போதும். இந்த நிலக்கடலை வந்து வறுத்த நிலக்கடலைங்க. வறுத்த நிலக்கடலை தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த வாசனைக்கே எலி வந்து இதை ஈர்த்து எலி கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இருந்துச்சுன்னா அந்த இடிக்கல்லில் போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இடிக்கல் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவில் செய்யக்கூடிய உணவு வந்து எலிகளுக்கு எந்த அளவுக்கு விருப்பமானதோ அதே போல் தான் இந்த நிலக்கடலையும். இந்த நிலக்கடலையோட வாசனைக்கே எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. இதை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சிடலாங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வைக்க முடியாது இல்லையா, அதனால அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, உங்கள் வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாத பட்சத்தில் டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை மடித்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் மடித்து நீங்கள் கட் பண்ணும்போது அழகாக குட்டி குட்டியாக நமக்கு வந்து பீஸ் கிடச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பீஸ் நியூஸ் பேப்பர்லேயும் வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து தரையில் கரை படியாமலும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி எங்கெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அது பக்கத்துலலாம் எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒன்று வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது எலி வந்து இது வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு, மசாலாலாம், அந்த பக்கத்தில் எலி வந்து ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குங்க. ஸோ அந்த செல்ஃபில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர்,
அதுக்கு அடியிலலாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. நம்ம வீட்டில் எலி ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற கபோர்டு கட்டில் கடியிலலாம் நடமாட்டம் இருக்குங்க. ஸோ கட்டில் கடியிலையும் நீங்கள் வந்து வச்சு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப மோஸ்ட்லி அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே எலி வருங்க. அதனால் கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் இதுக்கு வெளியிலலாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு விடலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் வச்சு விட்டிங்கனாலே போதுங்க. எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. கிச்சன் ரூம் ஜன்னல் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஜன்னல் இருக்குது பாருங்கள், அது வழியாகவும் நமக்கு வந்து எலி வருங்க. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் கார்லாம் வச்சுருக்கும் போது அந்த கார் பக்கத்துலேயுமே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. காரில் இருக்கக்கூடிய ஒயரையுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் இருக்கக்கூடிய டயர் இருக்குது பாருங்கள், அந்த டயருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எலி வந்து கார் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் உங்கள் வீட்டு கார் பக்கத்தில் கண்டிப்பாக வரவே செய்யாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்டன்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கார்டனில் இருக்கக்கூடிய செடியுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் எந்த செடி பக்கத்தில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அதில் வந்து நீங்கள் வச்சு விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எலி வந்து அது பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறமா எலி வந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கார்டன் பக்கத்துலேயுமே எலி தொந்தரவு இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்றதுனால எலி வந்து செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எலி சாகாதுங்க. ஆனால் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இதை சாப்பிட்றதுனால எலிக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், செரிமான கோளாறு ஏற்படுத்தும், எலியோட சீரான நிலையை வந்து குலைக்குங்க. எலிகளுக்கு மயக்கம் வரும், வயிறில் வந்து வீக்கம் ஏற்படுத்தும். இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எலிகளுக்கு முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஞாபக சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனால், இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடுங்க. அதனால பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.